Hello, everybody. Welcome to Uttu Tattu Kattu, your meeting after a long time. ஒன்றும் ரீசன் ஒன்றும் பெருசா இல்லை. ஒரு நல்ல சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். இதோட ஒரு நல்ல மொமெண்ட் கிடைக்காதுன்னு நினைச்சோம். இந்த உட்டு தட்டு கிட்ட ரீஸ்டார்ட் பண்றதுக்கு. அண்ட் எஸ், வி ஆர் ஹியர் டு வி ஆர் இன் த பாட்காஸ்ட் ஃபார் த T20 World Cup 2026 edition. இந்த வேர்ல்ட் கப்ல வந்து 4 குரூப்ஸா பிரிச்சிருக்காங்க. ஈச் குரூப் ஹேஸ் 5 டீம்ஸ். அது இந்தியா வந்து ஏ குரூப்ல இருக்கு. 5 டீம்ஸ். ப்ராபப்ளி த ஃபர்ஸ்ட் டைம் 20 கண்ட்ரி பார்ட்டிசிபேட் பண்ணது ஒரு கிரிக்கெட் வேர்ல்ட் கப்ல, விச் இஸ் குளோபலி கிரிக்கெட் இஸ் க்ரோயிங் நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுல இருந்து டாப் 2 டீம்ஸ் ஃப்ரம் ஈச் குரூப் வில் பிளே த சூப்பர் எயிட்ஸ். அதுல இருந்து அப்புறம் செமிஃபைனல் ஃபைனல் வில் பிளேட். அண்ட் ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு we had a ட்ரிபிள் ஹெட்டர், 3 மேட்ச். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்டிங் அட் கொலம்போ, பாகிஸ்தான் வர்சஸ் நெதர்லாண்ட்ஸ். எந்த டீமுமே சின்ன டீம்னு சொல்ல முடியாது போல இருக்கு. பாகிஸ்தான் நெதர்லாண்ட் வாஸ் சச் அ நெயில் பைட்டிங் ஃபினிஷ். And almost Holland won the Netherlands won the match today, but for that Farhan, who hit 24 runs in a Van Beek over, that 2 overs 29 அடிக்கணும். எஸ் 24 runs and catches win matchesங்கிறது வந்து இன்னைக்கு கிரிக்கெட் மேட்ச் பார்த்துதான் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஒரு லோ ஃபுல் டாஸ்ல வந்து லாங் ஆன்ல வந்து நல்லா செட் ஆயிட்டார் ஃபீல்டர். இ டிராப் ஃபர்ஹான்ஸ் கேட்ச். அதுக்கப்புறம் வந்து இ ஃபினிஷ் தட் மேட்ச். So that was a very interesting match. Second match was West Indies Scotland. ஸ்காட்லாந்து வந்து ஒரு மாதிரி 16th ஓவர் வரைக்கும் மேட்ச்ல இருந்தாங்க. 4 overs 50 runs அடிக்கணும் வித் 6 wickets in hand. பட் ஒரே ஓவர்ல 4 விக்கெட் எடுத்தாரு யார், ஷெப்பர்டு. அண்ட் ஸோ வந்து ஸ்காட்லாண்ட் லாஸ்ட் தேர் வே. அண்ட் ஷிம்ரான் ஹெட்மயர் played a wonderful innings today, 64, very aggressive innings. And that was West Indies Scotland match. West Indies winning that match. And நம்ம கதைக்கு வருவோம். இந்தியா வர்சஸ் யூஎஸ்ஏ. ஸோ டாஸ் யூஎஸ்ஏ வின் பண்ணி வெரி கிளவர் இன் சூசிங் டு போல் ஃபர்ஸ்ட். எல்லாரும் வந்து ஃபர்ஸ்ட் இன்னும் அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு டாஸ் வின் பண்ணி bowling எடுக்கிறன்ற அளவுக்கு மாதிரிலாம் வந்து ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க. அது ஒன்று இருக்கும். அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் மேட்ச் பேச போனா வெஸ்ட் இண்டீஸ் சாரி அண்ட் பாகிஸ்தான் அந்த இது கேச்சஸ் வின் மேட்சஸ் அது டெஃபினட்டா ஒன்று. இன்னொன்று என்னன்னா எல்லா பேட்ஸ்மேனுக்கும் லோ ஃபுல் டாஸ்ன்றது ரொம்ப வீக். அது வந்து ஃபுல் டாஸ் தானே லூஸ் பால் தானே அப்படின்வாங்க. ஆனால் லோ ஃபுல் டாஸ் ரொம்ப வீக் எல்லா பேட்ஸ்மேன்ஸுக்கும். அது ஒன்று. செகண்ட் திங், எல்லாரும் வந்து கிரிக்கெட்டை டீஸ் பண்ணுவாங்க. என்னடா 8 கண்ட்ரி மட்டும் ஆடுது, இது நீங்க வேர்ல்ட் கப் பண்ணுவீங்களா? வேர்ல்டு மேப்ல எடுத்து பார்த்தா ஜஸ்ட் ஒரு 8 கண்ட்ரி இருக்கும். இது என்ன வேர்ல்ட் கப் பண்றீங்க? ஃபுட்பால் பாருங்க, இந்த கேம் பாருங்க, அந்த. பட் இந்த வாட்டி வி ஆர் சோ பேக். நம்ம சேனலும் சரி வேர்ல்ட் கப்பும் சரி வித் ஃப்ரீக்கிங் 20 டீம்ஸ் அரௌண்ட் த வேர்ல்ட். அண்ட் எதுவுமே சின்ன டீம் பெரிய டீம் இல்ல. தே ஆர் ஹியர் டு ப்ரூவ் த டேலண்ட் அவுட் சைட். காட்டுறதுக்கு நாங்களும் ஒரு ஆள் தான் அப்படின்ற மாதிரி. டெஃபினெட்லி தே வில் கிவ் இட் டஃப். மேபி நம்ம குரூப்பை பத்தி பேசும்போது எல்லா குரூப்லயும் ஒரு பெரிய Italy is playing in this edition. Italy failed to qualify for the soccer world cup. அவங்க ஒன்னும் பண்றதுக்கு இல்ல. தட்ஸ் ஹவ் இட் வொர்க்ஸ். இல்ல எல்லா குரூப் ஸ்டேஜ்லயும் பார்த்தா ஒரு பெரிய திமிங்கலம் டீம் ஒன்று இருக்கும், இந்தியான்னு இருக்கும். மத்த டீம் பாத்தீங்கன்னா எல்லாமே நார்மல் இருக்கும். பார்த்தா இந்தியா அப்படிதான் போட்டிருக்காங்க. ஆனா என்னன்னா இப்ப அவங்க டாப் 1 வரணும்னு அவசியம் இல்லையா? டாப் 2க்கு வரதானே பிளான் பண்ணுவாங்க. லெட் இந்தியா பி த டாப் 1 டீம் ஆர் லெட் ஆஸ்திரேலியா பி த டாப் 1 டீம். யோர் சான்ஸ், யோர் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி இந்த டாப் 2, டாப் சூப்பர் 8க்கு வரதுக்கு தான் பிளானே. ஸோ அதுதான். தென் ஆல்சோ இந்தியா யூஎஸ்ஏ, அது நிறைய மீம்ஸ் தான். ஆதார் கார்டு வெர்சஸ் வந்து கிரீன் கார்டுன்னு. இது இந்தியால பார்த்தா ஏழு 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 7 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆடுறாங்க, போறாங்க வராங்க போறாங்க, லெஃப்ட் 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 லெஃப்ட்னு ஆடுறாங்க. அண்ட் டெஃபினட்டா ஷுட் அப்ரிஷியேட் யூஎஸ்ஏஸ் bowling அண்ட் ஃபீல்டிங், எஸ்பெஷலி ஃபீல்டிங் ரொம்ப நல்லா பண்ணாங்க. எஸ் 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 அந்த ஃபீல்ட் செட்டப் எதுக்கு ஞாபகம் வந்தது? வேர்ல்ட் கப் 2023 ஃபைனல், பேட் கமின்ஸோட ஃபீல்ட் செட் அண்ட் bowling. கோலியும் ராகுலும் என்னதான் கேப்ல அடிச்சாலும் தட் டே இட் லுக் லைக் ஆஸ்திரேலியா went to the field with 22 players. எங்க அடிச்சாலும் கேப்ல போலும். யாரும் அதே தான் யூஸ் பண்ணாங்க. அந்த அபிஷேக் சர்மாஸ் விக்கெட் வாஸ் மாஸ்டர் பிளான். ஜஸ்ட் அவுட் சைட் ஆஃப் த லென்த் டெலிவரி, டீப் பாயிண்ட் நிக்க வச்சிருந்தாங்க. அப்படியே தூக்கினாரு லென்த் டெலிவரி. அதான் பார்த்தா என்னது இது ரொம்ப வியர்டான பொசிஷன் இல்ல, அன்யூஷுவலா இருக்கே அப்படின்னு பார்த்தோம். இங்க ஓப்பனிங் bowlingல
பிகாஸ் அப்ப என்ன அர்த்தம்னா நல்லா கிரவுண்ட் ஒர்க் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, ஈச் அண்ட் எவ்ரி பேட்ஸ்மேனுக்கும் பயங்கரமா பண்ணியிருக்காங்க. எஸ் எஸ் எஸ். எப்படி ஏன்னா இவங்க ஒரு விளையாடுவாங்க டீம், அது பண்ணதே தான். அதான் ஒரு பெரிய டீம் ஆடுதுன்னா அவங்க ஸ்கில்ல மட்டும் டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க அன்னைக்கு டேன்னு. ஆனா யூஎஸ்ஏ வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்கில்லும் இம்பார்ட்டன்ட், ஸ்கில்ல விட கொஞ்சம் மூளையும் யூஸ் பண்ணுவோம், ப்ரிப்பேர் பண்ணுவோம், கிரவுண்ட் ஒர்க் பண்ணுவோம், என்ன பண்ணலான்றத பண்ணுவோம்னு சொல்லி எக்ஸ்ட்ரா எஃபர்ட். இதுல இன்னொரு வீடியோல ஒரு 10 நிமிஷம் பார்த்து, "ஏய், இந்த பேட்ஸ்மேனுக்கு இங்க வீக் இங்க இருக்கு, இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண எக்ஸிக்யூட் ஆகுதோ இல்லையோ, ஆச்சா, எண்ட் ஆஃப் த டே அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு." எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஒரு ஓவர் இருந்தா முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யூஎஸ் 1.5 ஓவர்லாம் இருந்தா 30 ரன்ஸ்ல தான் லாஸ்ட் ஆக்சுவலி. Anyway, coming to the score match between India and USA, India scored 161 for 8 in 20 overs. And thanks to the wonderful contribution from Surya Kumar, Captain Surya Kumar Yadav, எஸ் 84 of 14 balls not out. But see, 72ல காட்டன் போல் கேட்ச் விட்டாங்க அவருக்கு. அந்த சுபம், ஐ திங்க் சுபம் ட்ராப் த கேட்ச். அந்த கேட்ச் மட்டும் பிடிச்சு அவுட் ஆயிருந்தாருன்னா இந்தியா didn't have a chance to go beyond 120. கண்டிப்பா யூஎஸ் பெரிய அதான் சொன்ன கேட்சஸ் வின் மேட்சஸ். அங்க நெதர்லாண்ட்ஸ்ல ஒரு கேட்ச், இன்னைக்கு யூஎஸ்ஏல ஒரு இங்க கேட்ச். ஒரு கேட்ச். ஆனா அதுக்கப்புறம் ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ்ங்கிற மாதிரி அதுக்கப்புறம் ஸ்கை ஆடின கேம் வந்து ஒரு எஸ் உத்திரத்தாண்டம் ஆப்வியஸா மாதிரி. அந்த ஒரு சான்ஸ் தான். பிகாஸ் இஸ் ஆல்சோ ரீசன்ட் மேட்சஸ்ல எல்லாமே ஃபெயிலியர். டு பி ஆனஸ்டா பெரிய ஸ்கோர்ஸ் அடிக்கல அவரு, பிக் ஷாட் லைக் பிக் ஸ்கோர்ஸ் போல. அப்படி இருக்கும்போது he proved that he showed when it is much needed. எப்போ வேணுமோ அந்த ப்ரெஷர்ல ஆடுறது வந்து டெஃபினெட்லி அவர் ஜோன்ல போயிட்டாரு. இன்னைக்கு ஷாட்ஸ் எல்லாமே கிளீனா இருந்துச்சு எல்லாமே. அண்ட் ஆல்சோ மேபி சொல்லலாம் யூஎஸ்ஏ பிளேயர்ஸ்க்கு ஓடுறது இந்தியா ரத்த மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க அப்ரோச்சஸ் ஆர் வந்து இந்த கேமுமே வந்து பார்க்க இந்தியனா இல்லாட்டி கூட ஆடுறது பார்த்தா அப்படியே லைக் என்ன சாரி மாத்தி சொல்லிட்டேன். பார்க்க இந்தியனா இருந்தாலும் யூஎஸ்ஏ டீம் இருக்கு, பட் சப்போஸ் ஆஃப் எல்லாருமே யாரும் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ யூஎஸ்ல மேபி இட் வில் டேக் சம் மோர் டைம், என்கரேஜஸ் லோக்கல். அந்த நிஜமாலே யூஎஸ்ல இருக்கிறவங்க வந்து என்ன சொல்றது, ஃபாரினர்ஸ்க்கு வந்து இன்ஸ்பயர் பண்ணி ஓகே இந்த கேம் ஆடுவோம். மேபி டெஃபினட்டா இங்கேருந்து தெரியாது, அங்க போய் பார்த்தா தெரியும் எத்தனாயிரம் பேர் ஆடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ டீமுக்குள்ள வரத்துக்கு டெஃபினெட்லி தே வில் பி லைக் சர்ப்ரைசிங் தான் ஆக்சுவலி. இத்தனை பேர் எல்லாம் என்ன இந்தியன்ஸ் மாதிரி தான் இருக்காங்கன்னா யூஎஸ்ல இருந்து போய் ஆடுறது எல்லாமே தட்ஸ் கூல் ஃபைன். ஆடுறது அப்படிதான் இருக்கும், இனிஷியலா இருக்கும். நேத்ரா வால்கர் இஸ் ஃப்ரம் மும்பை. ஹர்மீத் சிங் எஸ் வந்து போலிங் ஃபர்ஸ்ட் போட்டார் இன்னைக்கு. அவர் வந்து எஸ் பிளேட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச் மும்பை வித் சூரியகுமார் யாதவா 2015ல அப்படியே எஸ் பிளேட் ஃபார். அப்புறம் தான் யூஎஸ். ஸோ தே ஆல் ஆர் ஃபெமிலியர் வித் இந்தியன் கண்டிஷன்ஸ் ஒரு மாதிரி. எஸ் ஸோ அதனால தான் எஸ் வந்து எஸ் இட்ஸ் லைக் சீங் மேட்ச் ஒரு ரஞ்சி மேட்ச் பார்த்த மாதிரி இருந்தது. லைக் இந்தியன்ஸ் vs இந்தியன்ஸ் அப்படிதான் ஒரு ஃபீல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேம் பார்த்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு பாக்குறப்போ. ஸோ அதனால அண்ட் டேலண்ட்ல எந்த இதுவும் கிடையாது. இன்ஜுரி இன்னைக்கு அந்த அலி கான் போலிங் போட்டது ஃபேண்டாஸ்டிக் போலிங். காட் இன்ஜூர்ட். அதாவது டெத் ஓவர்ஸ்ல வந்து அந்த நேத்ரவால்கர் ஹேட் டு போல் தட் லாஸ்ட் ஓவர். இல்லைன்னா வந்து அவ்வளவு ஸ்கோர் வந்திருக்குமான்னு தெரியாது இந்தியாவுக்கு. அந்த அலி கான் வாஸ் இன்ஜூர்ட், அந்த சுபம் வாஸ் இன்ஜூர்ட், ஹி டிட் நாட் போல். ஸோ நிறைய இன்ஜுரி கன்சர்ன். எஸ் இதுல இந்தியாவுக்கு என்ன தெரியும்னா ரொம்ப ஓவர் கான்பிடன்ட் காம்ப்ளசன்டா இருக்க வேணாம். விச் டீம் இட் இஸ் ஜஸ்ட் இமேஜின் சூரியகுமார் யாதவ் கேட்ச் பிடிச்சிருந்தாங்கன்னா பிடிச்சிருந்தானா லாஸ்ட். டேபிள் would have turned. எஸ் டெஃபினட்டா. கஷ்டம்லாம் இல்லை, டெஃபினட்டா வெரி குட். ஆல்மோஸ்ட் இந்த மின்னோஸ்க்கு என்ன ப்ராப்ளமா இருக்குன்னு இந்த அசோசியேட் கண்ட்ரீஸ்க்கு தேர் போலிங் அண்ட் ஃபீல்டிங் இஸ் ஃபேண்டாஸ்டிக். இந்த நெதர்லாண்ட்ஸ் கூட ஃபீல்டிங் செம்ம ஃபீல்டிங். மேபி த யூஎஸ் நேச்சுரல் பில்ட் அவங்களுக்கு அந்த கண்டிஷன்ஸ்ல இருக்கிறதுனாலயா ரிஃப்ளெக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ட்ரெயின் பண்ணுவோம், மேபி அவங்க இன்னும் பெட்டரா இருக்க தான் ட்ரெயின் பண்றாங்க, நேச்சுரலாவே இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. எங்க வீக்கா இருக்குன்னா அந்த பேட்டிங் கொஞ்சம் எப்படியா ஸ்ட்ரென்த் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஃபோர் பிளேயர்ஸ் T20 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த நம்பர் 4 வரைக்கும் அதை ஸ்ட்ராங் பிகாஸ் பிகாஸ் பண்ணிட்டாங்கன்னா ஐ வாண்ட் டு சே பாயிண்ட். பேட்டிங் இன்வால்வ்ஸ் மோர் டெக்னிக்கல் நாலேஜ் அண்ட் டெக்னிக்கல் பிசிக்கல். இது மாதிரி ஃபீல்டிங்க்கு வந்து இருக்கணும், ஒரு மசில் மெமரி மாதிரி இருக்கும். ஆனா ஒரு இன்பில்ட் ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு ரிஃப்ளெக்ஸ், ஒரு அஜிலிட்டி இருந்ததுன்னா ஃபீல்டிங் வில் பி பெட்டர். பேட்டிங் அப்படி கிடையாது. பேட்டிங் நிறைய மூளை நிறைய வேலை செஞ்சுட்டு, ஸோ டெக்னிக்கலி நாலேஜ் இருக்கணும், லைக் என்ன சொல்றது, மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், நிறைய விஷயம் இருக்கு பேட்டிங். அதனால தான் இந்தியன்ஸ் அண்ட் ஆஸ்திரேலியன்ஸ் ஆர் த பெஸ்ட் அந்த ஒரு விஷயத்துல. இப்போ எவால்வ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னும் போது யா ஆப்வியஸ்லி அந்த அந்த மாதிரி தான் அது. எஸ் கரெக்ட். பேட்டிங் ரிக்வெஸ்ட் மோர் பிரெயின் ஸ்கில் ஆல்சோ அலாங் வித் யுவர் பிசிக்கல் எபிலிட்டிஸ். அதுதான் சூரியகுமார் யாதவ் எப்படி
he knows the field placement exactா தெரிஞ்சுக்கிறாரு, எந்த பால் எங்க அடிக்கணும்னு கரெக்டா தெரிஞ்சுட்டு he plans every shot he plays. அதனால தான் he was very successful today and almost T20 record பார்த்தனா it's impeccable T20 record for Sky. எஸ் ஸோ எனிவே எல்லா டீமுமே இன்னைக்கு வந்து ஒரு ஐ மீன் ஸ்ட்ராங்கர் டீம் கிரிக்கெட்டிங் டீம்ஸ் எல்லாமே ஒரு ஹிக்கப்ஸோட தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்து வேலைக்காகாதுன்னு அவங்க இன்னைக்கு we would have புரிஞ்சுட்டு never இருப்பாங்க. thought we would have never thought we would be speaking about Italy one day, USA one day about cricket. நினைச்சு கூட பார்த்தது இல்ல. So now we are talking, yeah, definitely talent இருக்கு, skill இருக்கு, performance இருக்கு, எல்லாமே இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு தேவை இப்போதைக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் and develop building this batting bowling thing, winning losing விஷயம் இல்லை. இப்போ ஆப்கானிஸ்தான் ஒரு பிக் டீமா நம்ம கன்சிடர் பண்ணலையா? நாளைக்கு ஆக்சுவலி we are speaking சேப்பாக்ல நாளைக்கு ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்து மேட்ச் ஃபுல் டிக்கெட், because we have lot of fans for Afghanistan in India because the way they play. புரியுதுங்களா? ராஷித் கான் யா அப்கோர்ஸ் அந்த சின்ன பசங்க ஆனா ஒரு ஃபயர் இருக்குல்ல டீம்ல. பிகாஸ் வி நோ தேர் பொட்டன்ஷியல். 1 இயர் ஒரு மாதிரி இருந்தாங்க, நெக்ஸ்ட் இயர் பார்த்தா ஒரு 5% growth இருக்கு டீமோட வின்னிங் பர்சன்டேஜ்ல. அடுத்த வருஷம் பார்த்தா தேர் giving tough to ஆஸ்திரேலியா, giving tough to பாகிஸ்தான். எல்லா டீமுக்கும் அப்படிதான் இருக்காது. They are proving themselves over the years. செமிஃபைனல் வரைக்கும் வந்துட்டாங்களே. they only played against India semi-final. They lost the match Yeah, but yeah, semi-final. yes. Yeah, And I just also read about the figures of Netherlands, I mean USA today. Van Schalkwyk 4 overs 4 wickets for 25 runs against the Indian batting lineup. Just imagine. என்ன பிளானிங் என்ன எக்ஸிகியூஷன் பண்ணியிருந்தா 4 the விக்கெட். best debut international Ali World Cup. Khan 2 overs 1 for 13 and Motion வந்து 4 overs 1 for 16. ஹர்மீத் சிங் 4 overs 2 for 26. எங்க தெரியுமா கெட்டுது அவங்களுக்கு? நேத்ரவால்கர் 4 overs none for 65 பிகாஸ் அந்த அலி கானோட Yes, 2 ஓவர் முடியல வராங்க. அந்த சுபமாலே yes. 2 ஓவர் போட முடியல. போட்டிருந்தாங்க ஸ்டோரி குட் ஹவ் பீன் டிஃபரண்ட், which proves USA has a very good bowling and fielding attack. They just need to improve upon their batting. We definitely saw that fire. டெஃபினட்டா இருந்தது. அந்த அந்த ஒரு பாடி லாங்குவேஜ்லயே வந்து நல்லாவே தெரிஞ்சுது. they are not ஒரு நார்மலா தெரியலடா. நம்ம கலைச்சோமேடா, என்னடா இது இப்படிலாம் ஈஸியா 200 ரன் ஸ்பேர்ல ஜெயிப்பாங்க, 100 ரன் இதுல ஜெயிப்பாங்க, கிடையவே கிடையாது. கிடையவே கிடையாது. Cricket talk. One அந்த மாதிரி ஸ்பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஷஸ்ல இங்கிலாந்து ஆஸ்திரேலியாக்குள்ள நடக்கும், இந்தியா நியூசிலாந்துக்குள்ள நடக்கும். ஆனா when it comes to இந்தியா நெதர்லாந்து, இங்கிலாந்து ஸ்காட்லாந்து, அந்த மாதிரி நடக்கும் போது டெஃபினட்டா அது நடக்கிறது இல்லை. அண்ட் ஆல்சோ we have to talk about this definitely. ICC T20 World Cup விடுவோம். What happened yesterday? Under-19 India winning the World Cup for the 6th time under the captaincy of ஆயுஷ் மாத்ரே. அண்ட் எனக்கு தெரியல, லிட்டரலா தெரியல, அந்த வைபவ் சூரிய வந்து இந்த மேட்சே ஆட வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இஸ் கேப்பபிள், ஹி ஹேஸ் த கட்ஸ். ஒண்ணுதான் பிலீவ், என்னோட கேம் வேற எதுவுமே கிடையாது. ஐ பிலீவ் மை கேம், ஐ பிலீவ் மை இன்டென்ட். அந்த பால் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் பண்றேன். ஐ கெஸ் இஸ் ஒன் டைம் ஒன்ஸ் இன் ப்ளூ மூனோட ஒன் டைம் ஒன்றா மேட்ச் படி இல்ல, லைஃப்ல சொல்றாங்க, ஒரு ஹிஸ்டரியில கிரிக்கெட்ல. We have seen Sachin at age of 16, but the intent. இன்னும் அவருக்கு மசில்லாம் ஃபுல்லா கூட டெவலப் ஆயிருக்காது. 18 இயர்ஸ் வரைக்கும் இப்ப மசில்ஸ் will keep developing. இன்னும் ஃபுல்லா கூட டெவலப் ஆகாத மசில்ஸ் வச்சு 15 சிக்ஸஸ் ரியலி கிறிஸ் கேல் டைப் எல்லாம் Yes, yeah, definitely. Total domination throughout the World Cup series. Chance இல்ல. India have been amazing team. அவ்வளவுதான். Chance இல்ல. இந்த வேர்ல்ட் கப் மாதிரி ஆடினாங்க. Yes. We have seen that. We'll see anymore. And also நாளைக்கு மேட்ச் பத்தி பேசணும்னா we have New Zealand Afghanistan at Chepauk. இதுக்குனே ரெடி பண்ணாங்க. T20 World Cup-க்குனே ரெடி பண்ணிருக்காங்க. So definitely have to go and like just observe how is the field, how is the wicket, எப்படி இருக்கு நம்ம சேப்பாக்ன்ற மாதிரி இருக்கும். So excited to see. It's a newly shaped Chepauk. We have to Anyway, today's match India won actually comfortably by 29 runs, but it was an eye opener for India. Don't take any teams lightly and play the final of the World Cup. Yes. So with this, we come to the end of this session.
and we'll be covering most of the matches, Yes, and yes, yes. every important match will be definitely covering. So see you again for the next match. Yes. See you guys. Bye.